நேபாள அதிபர் பிரதமர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் ஆட்சி அதிகாரம் ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பிரதமர் KP சர்மா ஒலி அரசின் ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்திய போராட்டம் கலவரமாக வெடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஒடுக்க காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 19 இளைஞர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அரசு அலுவலகங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். நாட்டின் உச்சநீதிமன்றம், நாடாளுமன்றம், அதிபர், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் வீடுகள் என அனைத்தும் தீக்கிரையாகின. முன்னாள் பிரதமர் ஜாலநாத் கானலின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டதில் அவரது மனைவி ராஜ்யலட்சுமி உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார். அதிபர் ராம்சந்திர பௌடல், பிரதமர் சர்மா ஒலி, அமைச்சர்கள் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு தப்பிச் சென்றனர். இதைத் தொடர்ந்து நேபாளம் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. புதிய ஆட்சி அல்லது இடைக்கால அரசாங்கம் அமையும் வரை ராணுவ ஆட்சி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.